கூட்டணியில வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம டிஎம்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இங்க கூட்டணியில வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்ப ஏடிஎம்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப தான் கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி பழைய மாரி வந்து நம்ம பிஜேபியோட இணைஞ்சிருக்காங்க. இப்ப தேமுதிக, பாமக அவங்க வந்து இணைய போறதா ஒரு சில தகவல் எல்லாமே வந்துட்டு இருக்கு. சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஓரளவு ஸ்ட்ராங்காவே இருக்கும். இருந்தாலும் நம்ம அதிமுக வந்து இந்த வாட்டி ஆட்சிய புடிக்கணும் அப்டின்னா, அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில தான் இருக்கு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில. ஏன்னா, அவர் கையில என்ன இருக்கு அப்டின்னா, என் கையில இல்ல. அவர் கையில என்ன இருக்கு அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப கடந்த ஒரு சில மாசங்களாவே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஸ்டைல் வந்து ஒரு மாரி டிஃபரண்டாவே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து சட்டசபை வேற கூடுனாங்கல்ல. அதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, கிட்னிகள் ஜாக்கிரதை, அல்வா அப்டின்ற மாரிலாம் ஒரு சைன் எல்லாம் வச்சு, அதாவது டிஎம்கே பண்ண தப்ப வந்து ஒரு மாரி சிம்பாலிக்கா, அதாவது நம்ம ஜெனரேஷனுக்கு ஒரு மாரி, அதாவது மீம் டெம்ப்ளேட் குடுக்குற மாரின்னு சொல்லலாம் ஈஸியா. மீம் டெம்ப்ளேட் குடுக்குற மாரி அசால்ட்டா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு எல்லாமே இது கன்டென்ட் குடுத்துட்டு இருக்காரு அப்டின்னே சொல்லலாம். அந்த மாரி அ இன்டைரக்ட்டாவோ இல்ல ஓப்பனாவோ, அதாவது அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா ஓப்பனாவே தெரியும். ஏன்னா கிட்னி திருட்டு இங்க இருந்து நடக்குது அப்டின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும்.